ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷனர் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க 5 பேரையும் வச்சு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறாரு. ஆனால் அதில் இப்போ வரைக்கும் நம்ம கிம்மு மட்டும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே புதுசாக மறுபடியும் அவங்களுடைய போலீஸ் வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கோல்டன் பண்ணியிருக்காப்ல, அவனை பல்ல புடுங்கின பாம்பாட்டம் உட்கார வச்சு இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. டேய், அந்த பிளாக் கலர் காரை நீ தான் வாங்கியிருக்க, ஆனால் இப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட விற்றுருக்க, அது யாரு? அவன் தான் இன்னைக்கு அந்த காரை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன சேர்ல தள்ளி விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸரையும் கொலை பண்ணியிருந்திருக்கான். இப்போ அது யாருன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி விடாமல் கேட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் மணியோட கையில் இருக்கக்கூடிய ஒரு வாட்சை நம்ம ஹீரோ நோட் பண்ணுறோம். சேம் இதே வாட்ச் தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோவை இடிச்சிட்டு போனால அந்த பிளாக் கலர் காரில் இருந்தவன் அவனும் போட்டிருந்திருக்கான். இதை நம்ம ஹீரோ அப்பயே நோட் பண்ணியிருந்திருக்கான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேன்சிக்கிட்டையும் சொல்கிறான், இதே வாட்ச் தான் மேன்சிக் அன்னைக்கு அந்த காரில் வந்தவனும் போட்டிருந்தான். ஆனால் நான் அவனுடைய ஃபேஸை பார்க்கல. டேய், ஒழுங்கா சொல்லு, இந்த வாட்ச் உனக்கு யார் கொடுத்தா? ஒருவேளை இதே மாதிரி வாட்ச் வேற யாராவது போட்டிருக்காங்களா என்ன? அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கேட்குறாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அது எதுக்குமே ஆன்சர் பண்ணவே மாட்டான். அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வராங்க. அதான் அந்த யாங்கோட டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு அந்த கோல்டன் பன்னியை அங்கேருந்து கூட்டு போகிறாங்க. என்னாச்சு, எதுக்காக நீங்கள் இவனை கூட்டு போறீங்க? நாங்கள் தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் தெரியுதுல்ல அப்படின்னு மாதிரி கேட்டாலும், இங்கே பாருங்க கமிஷனரோட ஆர்டர், இதுக்கு மேலே நாங்கள் இந்த கேஸை பார்த்துக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த யாங்க கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான் நம்ம மேன்சிக் போயிட்டு, எதுக்காகடா அந்த கமிஷனர் உங்களுக்கு இந்த கேஸை கொடுத்தாரு? இந்த கேஸை நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கமிஷனர் நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பொம்மையெல்லாம் வச்சுட்டு இப்போ நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த பொம்மையை எப்படி அட்டாக் பண்ண போகிறதுன்னு காட்ட போகிறேன். அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே குண்டு உள்ள நுழையாத மாதிரி ஒரு ஸ்பெஷலான வெஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த வெஸ்ட்டோட பவரையும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு லூஸு மாதிரி அவர் பாட்டுக்கு ஏதோ சுடுறன்ற பேரில் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதை சொல்லி காட்டுறதுக்காக தான் ஒரு டெமோவுக்காக இப்போ நம்ம டீம் ஆளுகளையும் கூப்பிட்டுருக்காரு. ஸோ இப்போ தான் இவருடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றதே நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலாக கமிஷனர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மறுபடியும் பப்ளிசிட்டிக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண போறாரு. மற்றபடி இவங்கள ஒரு ரியல் போலீஸா அவர் ட்ரீட் பண்ணவே போறது கிடையாது. இதுலயும் ஹைலைட் என்னன்னா நம்ம மேன்சிக்கு ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. இவர் கண்டிப்பா நம்மள வந்து இப்படி தான் யூஸ் பண்ண போறாரு ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான் இவர் இந்த டீம் உருவாக்குறதுக்கு இவங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின்ட்ட போய் அவர் கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ உன்னை வெறும் பப்ளிசிட்டிக்காக தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ மட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உனக்குன்னு நிறைய ஆப்ரேஷன் கொடுப்பாங்க, நீயும் ஷூட்டிங் பண்றதுக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஆசைப்பட்டு நம்ம ஹீரோயின் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பா. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஷின் இருக்கான்ல, அவங்கிட்ட போயிட்டு டேய் நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இதே இடத்துல வேலை பார்க்க போற, அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணி நிறைய மிஷன்ஸை முடிச்சுனா உனக்கு நிறைய ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும்டா அப்படின்ற மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. கடைசியாக நம்ம ஹீரோ கிட்ட போய் கேட்பாரு, இருக்கிறதுல ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னா அது இவன் தான் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வரியாடா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து வரலைன்னு சொல்லியிருப்பான். சரி விடு, ஹீரோயினும் அந்த டீம்ல தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நான் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோத்து தட்டெல்லாம் தூக்கிட்டு அவர் பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே அவங்க 3 பேரும் நினச்சி பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி இவரை முறைச்சு பார்க்குறாங்க. ஸோ இவருக்கும் ஒரு மாதிரி பயமாக ஆரம்பிக்குது. ஐயோ நம்ம போய் சொன்னது இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க போலயே அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த கமிஷனரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட வந்து கண்ணை காட்டுறாரு. யோ என்னையா இந்த ஆள் வேற பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, என் டீம்மேட் எல்லாமே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்ணிலே சைகை காட்டிட்டு இருக்கும்போது என்ன புதுசாக கேட்குறா, அவன் எப்பயுமே அவங்க எல்லாரையும் பப்ளிசிட்டிக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவரு என்ன பேசுறதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷனர் இந்த மாதிரியே ப்ரெஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் இங்கே பாருங்க இப்போ இது வரைக்கும் நான் பண்ணேன், இதுக்கு மேலே நம்மளோட ஆளுங்க வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் டீம்ல இருந்து நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. அவ வந்த உடனே பார்த்தீங்கன்னா கன்னை எடுத்து படார்னு அங்கே இருக்க எல்லா பொம்மையுமே அடிச்சு சாச்சு விட்டுட்டா. கடைசியாக நம்ம கமிஷனர் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. அதாவது அவர் வந்து ஒரு ஷோக்கு மட்டும்தான் சும்மா அதை போட்டிருந்தாரு, மற்றபடி ரியலாகவே அவர் மேலாம் ஷூட் பண்ணவே கூடாது, அது வந்து அவங்களுடைய ஸ்கிரிப்டிலே இல்லை. பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கமிஷனர் மேலே இந்த கோவத்தில் பொம்மை எல்லாத்தையுமே சுட்டு முடிச்சுட்டு அவரையும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறா. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ கமிஷனரே ஷூட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி அதிர்ச்சியில் இருக்கும்போது நம்ம மேன்சிக் இருக்காருல்ல, அவரு மட்டும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே ஓடி வராரு. ஐயோ சார் இருக்கீங்களா போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷனரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. எதுக்காகனா அவருக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு. ஏன்னா அந்த புல்லட் தொலைக்காத வெஸ்ட் அவர் போட்டிருந்தா கூட அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு அடிபட்டிருக்கு போல. ஆக்சுவலாக அந்த மாதிரி நடக்கக்கூடாது, பட் இவருக்கு அந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் அந்த வெஸ்டோட ஒரு மட்டமான குவாலிட்டி தான். ஸோ இதை எவன்டா தயாரிச்சான், ஃபர்ஸ்ட் அவனை கண்டுபிடிங்கடா, அவனை போட்டு வெளுக்கணும், அதுவும் இல்லாமல் என்ன ஷூட் பண்ணால அவளை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரி கோவத்தில் அவர் கதறிட்டு இருக்கும்போது நம்ம கிம் அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சார் இங்கே பாருங்க நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் இப்படி கோவமாலாம் எதுவும் முடிவு எடுக்காதீங்க, ஏன்னா நீங்களே உருவாக்குன ஒரு டீம் தான் இது, அதுவும் இல்லாமல் இப்போ பப்ளிக்கில் நீங்கள் இந்த வெஸ்டோட தரத்தை காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஷோவே நடத்துனீங்க, அதனால இந்த விஷயத்தில் நம்ம எப்படியும் ஆக்ஷன் எடுக்கவே முடியாது சார், இதை நீங்கள் இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவரும் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரெஸ் கூப்பிட்டு, பார்த்தீங்கல்ல எங்களுடைய வெஸ்ட்டும் நல்லா தரமாக தான் இருக்குது, ஏன்னா அதனால தான் நான் நல்லா இருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் உருவாக்கின அந்த டீமை எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்டதை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக அவர் பப்ளிக்காக
என்தூசியாஸ்டிக்காக பேசிட்டு இருக்காரு. ஸோ நம்ம கமிஷனரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பப்ளிசிட்டி மட்டும் தான் முக்கியம் போல, வேற எதுவும் முக்கியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இவனுங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை காணோம். அதுவும் இல்லாமல் அவள் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு லெட்டர் வேற எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இவங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. அப்படியே குழப்பத்தோடு யோசிக்கும் போது இந்த நேரத்தில் தான் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த டெஸ்க் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரு மாதிரி ஷூட் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு அவள் இங்கே தான் இருப்பா, உள்ளே தான் இருப்பா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் அங்கேயே நிற்கிறான். அவள் உள்ள ஏதாவது டென்ஷனாக இருப்பா, சரி அவள் வெளியே வரும்போது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடி கூட ஹீரோவை பயம் கொடுத்திருப்பாங்க. அவங்க என்னன்னா ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இந்த பைத்தியக்காரன் வந்ததுலேருந்து இங்கேயே நிற்கிறான், அதுவும் இல்லாமல் அந்த லைட்டை வேற ஊத்து பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவன் நம்ம ஹீரோயினை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு கால் பண்ணியும் பார்க்குறான். ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அவள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. இந்த நேரத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பாள்ல, அங்கே நம்ம கிம்மு போகிறான். என்னாச்சு, ரொம்ப கோவப்பட்ட போல, வேலையை விட்டு வரேன்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு வந்திருக்க, நீ என்னமோ ரொம்ப அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறியோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நான் இனிமேல் இந்த முடிவுலேருந்து மாறுறதா இல்லை, என்னால் முடியல, இதுக்கு மேலேயும் நான் இப்படி கஷ்டப்பட்டுலாம் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடுத்து வீட்டுக்கு போகிறா. அப்போது அவள் வரதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷம். என்னடி ஆச்சு, நான் உன்னை எவ்வளோ நேரம் தேடி இருந்தேன் தெரியுமா, நீ பாட்டுக்கு எங்கேயோ வெளியிலேருந்து வந்துட்டு இருக்க, எங்கே போயிருந்த, அதுவும் இல்லாமல் எதுக்காக வேலையெல்லாம் விட்டு போகிறேன்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்க, உனக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இங்கே பாரு இது என்னோட முடிவு, நான் மாற்றிக்கிறதா இல்லை, அதுவும் இல்லாமல் சும்மா இதுக்கு மேலே என் பின்னாடிலாம் வந்து இப்படி சுற்றிட்டுலாம் இருக்காத, எனக்கு உன்னை சத்தியமாக பிடிக்காது, எனக்கு உன்னை பார்த்தாலே கடுப்பாக தான் வருது, ஏன் சொன்னாலும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்கிற, இத்தனை டைம் சொன்னாலும் கேட்கவே மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி நம்ம ஹீரோவை திட்டி விட்டுறா. அவனுக்குனா என்ன பேசுறதுனே தெரியல. இவ வழக்கமாக திட்டுவான்னு தெரியும், ஆனால் என்ன இன்னைக்கு ஓவரா திட்டுறா அப்படின்ற மாதிரி பாவம் ரொம்ப எமோஷனலாக கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்கிருந்து ஒரு மாதிரி சோகத்தோடையா அவன் நடந்து போகும்போது ஹீரோயினுக்கே லைட்டாக மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ கொஞ்சம் தேவையில்லாமல் ஓவராகவே நம்ம பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி நினச்சி அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா பாடி என்னமோ ரொம்ப ஓவராக தான் பண்ணுற, இதுக்கு மேலாம் பாரு உன்ட்ட வந்து இப்படிலாம் வலிஞ்சலாம் பேசவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவனும் கோவத்தில் கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் நாய் எவன்டா அது கத்துறதுன்ற மாதிரி அது குலைச்சிக்கிட்டு பின்னாடியே வர ஆரம்பிக்குது. அதுக்கு பயந்து இவனும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவை கொஞ்ச நேரம் கூட சீரியஸாக இருக்க விட மாட்டாங்க, எப்படி பார்த்தாலும் காமெடி ஆயிடுது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டீம் கிட்ட இருந்து அந்த கோல்டன் பண்ணியை வேற ஒரு டீமுக்கு மாற்றிருப்பாங்கல்ல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த யாங்கோட டீமுக்கு. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோல்டன் பண்ணியை விசாரிச்சு அவன் கடைசியாக எங்கெங்கெல்லாம் அந்த போதைப் பொருளை வந்து கடத்தி வச்சிருந்தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி ப்ரெஸ் முன்னாடியே ஒரு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா இவங்ககிட்ட இருந்து இவ்வளோ போதைப் பொருளை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மாஸ் பண்ணி சீன் காட்டிட்டு இருக்கும்போது மேன்சிக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி வயிறறிஞ்சு பொறாமப்படுறாரு. டேய் ஆக்சுவலாக அவனை பிடிச்சதே நாங்கள் தான்டா, இந்த பேர் புகழ் எல்லாமே எங்களுக்கு கிடைக்க வேண்டியது, உங்களுக்கு ஓசியாக கிடைச்சிட்டு இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவத்தோட பார்க்குறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெலிஃபோனில் நம்ம யாங்கோடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஒரு இன்ஃபார்மர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து இப்போ நம்ம மேன்சிக் கேட்டுக்கிறாரு. அப்போது அந்த ஆப்போசிட்டில் காலில் இருக்கவங்களும் சார் நீங்கள் யாங்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நான் யாங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் எல்லாம் வேற மாற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் காலை உடனே கட் பண்ணிட்டு வேகமாக நம்ம ஹீரோ ஷின்னு இவங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவங்களும் கேட்குறானுங்க சார் இப்போ என்னாச்சு எங்கே நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம இப்போ ஒரு கெட்ட கும்பலை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அது யாருன்னு தெரியுமா, அன்னைக்கு ஹீரோயினோட இடத்துக்குள்ள ஒரு சில பேர்லாம் அந்த டாக்குமெண்ட் எடுக்க வந்தானுங்கல்ல, அதில் கொஞ்சம் பேர் தான் அங்கே இருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் அவனுங்க சில மக்களை பணைய கைதிகளாக வேற பிடிச்சி வச்சிருக்கானுங்க. நம்ம அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும். ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் யாங்கோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துச்சு, ஆனால் நான் தான் அதை அவங்ககிட்ட தெரியப்படுத்தல. ஏன்னா நம்மளுடைய ஒரு கேஸை அவன் இப்போ எல்லார்ட்டையுமே காட்டி பெருமையாக பீத்திட்டு இருக்கான்ல, அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்ல, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்ம அவனுங்களை பிடிச்சாகணும். ஏன்னா எப்போ வேணாலும் அந்த யாங்கோட டீமும் இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இருக்கால்ல, அவகிட்ட அந்த இறந்து போன ஆஃபீஸருடைய சில பர்சனலான திங்ஸ்லாம் இருந்திருக்கும். அதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அந்த டாக்குமெண்ட்டை உள்ளே வந்த ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டானுங்க. ஒரு சில பேரை மட்டும் தான் பிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருப்பானுங்க. இப்போ இவகிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன ஆஃபீஸருடைய சில ஐடி ப்ரூஃப் மட்டும்தான். அதை டேரெக்டாக நம்ம அவங்களுடைய வீட்டிலே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா அவங்க வீட்டுக்கு. அந்த நேரத்தில் அங்கே வெளியில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு லேடி வந்து சொல்கிறாங்க, இங்கே வீட்டில் யாருமே இல்லைம்மா, இப்போ வரைக்கும் அவங்க அந்த சமாதிக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப கத்திக்கிட்டு கதறிட்டு இருக்காங்க, பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல, அவர் ஃபேமிலி கிட்ட கொடுக்க முடியாம அப்படி நிக்கிறா. இதே நேரத்தில் நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அடியாட்கள் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அங்க என்ட்ரன்ஸ்ல தான் நம்ம கிம்மு வேற இருக்கான். டேய் நீ என்னடா பண்ற அப்படின் போது எங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதனால தான் இங்க வந்தோம். சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய டீமா தான் இருக்கும், அதனால ஈஸியா வந்து அவங்களை கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதை நாங்க உங்க கூட வரணுமா, அதெல்லாம் முடியாது, நாங்க தனியாவே போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா கிம்மு மேல இருக்க ஒரு கோவத்துல
பரவாயில்ல, அவன் தனியாகவே பிடிக்கிறன்ற மாதிரி அங்கே உள்ளே போகிறான். அந்த நேரத்தில் நம்ம கிம் இருக்கான்ல, அவன் இல்லை நானும் தான் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே பார்த்தீங்கன்னா அவனும் உள்ளே போகிறான். போகும்போது ஹே இங்கே 2 பேர் அங்கே 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைகை காட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் சொல்கிறத யாருமே கண்டுக்கல. அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம மேன்சிக் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுந்தடிச்சு கீழே விழுந்துடுறாரு. யோ உனக்கு என்ன ஆச்சு எந்திரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு எந்திரிக்க வைக்கிறான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிக்கவே மாட்டுறாரு. நான் வரமாட்டேன் எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. யோ என்ன ஆச்சு உனக்கு, சரக்கு இது எதாவது அடிச்சிட்டியா அப்படின்னு மாதிரி ஹீரோ பார்க்கும்போது இப்போதான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே காட்டுறாங்க. அதாவது நம்ம மேன்சிக் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இப்போ அங்கே ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே வரும்போது அந்த கோல்டன் பன்னியோடைய போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாங் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பார்ல. அந்த நேரத்தில் அங்கே ஒரு மிட்டாய் கடந்திருக்கும். அதுவும் அந்த கோல்டன் பன்னிக்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு போதைப் பொருள் தான். ஆனால் அது போதைப் பொருள்னே தெரியாமல் நம்பால் வேற வரும்போது எடுத்து வாயில போட்டு வந்திருப்பாரு. அதனால தான் இப்போ போதையாயிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொருவிக்கிட்டு இவர் ஒரு மாதிரி இப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்காரு போதையில். நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ சும்மாவையாவது வாயா கத்தாதையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். ஏன்னா இவர் கத்துறதை பார்த்து உள்ள இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் எல்லாமே தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் அப்படி சொல்லிட்டே இருக்கான். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போதையில் அவருக்கு பிடிக்காத அந்த கமிஷனர் தான் இப்போ இவனுடைய உருவத்தில் வந்து நிற்கிற மாதிரி அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காதை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிடுறாரு. ஐயோ இந்த ஆள் ஏன்னா குரங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்தில் அந்த அக்யூஸ்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அலர்ட் ஆயிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பணைய கைதிகளும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஓரமாக தான் இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே கண்ணாடி கிட்ட வந்துட்டு நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் காட்டி யாரோ ஒருத்தங்க பயம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம மேன்சிக் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. எவன்டா அது இங்கே வந்துட்டு போனது பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெளியே எட்டி பார்க்குற டைம்ல திடீர்னு அந்த இடத்துக்கு மேன்சிக் வராரு. நான் உங்களை பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பார்த்துட்டு ஐயோ பிளானையே சதிச்சிட்டானே இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா உடனே அந்த அக்யூஸ்ட்லாம் பிடிக்க ட்ரை பண்ணும்போது இவரும் வந்து பிடிக்க ட்ரை பண்றாரு. அப்படியே ஜாம்பி மாதிரி வந்து கடிச்சிட்டு இருக்காரு அந்த அக்யூஸ்டோட கழுத்துலலாம். அதுக்கப்புறம் மிச்சம் 2 பேரும் அங்கே வந்துடுறானுங்க. நம்ம ஷின்னும் கிம்மும் அந்த பணைய கைதியாக பிடிச்சு வைக்கப்பட்டிருந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் சேஃபாக வழி அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த அக்யூஸ்ட்ல 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு ஒரு லேடர் மூலமா தப்பிச்சு போயிடுறானுங்க. தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த லேடரையும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துடுறானுங்களா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம மேன்சிக் வந்துட்டு ஏய் என்னடா அங்கே போயிட்டீங்க, அங்கே போனா மட்டும் உங்களை விட்டுருவனா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஏய் தைரியம் தான் குதிடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் வேற சொல்றானுங்க. அவர் தான் போதையில் இருக்கிறாரு. அதனால பின்னாடியிலிருந்து ஓடி வந்து ஒரே ஜம்ப் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு குதிச்சிடுறாரு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவர் ஃபுல்லா அங்கே போல அப்படியே ஒரு மாதிரி எஜ்ஜில் தான் நிற்கிறாரு கையை பிடிச்சிக்கிட்டு. அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் அங்கே வந்துட்டு ஐயோ இந்த ஆழ்வார் என்ன சர்க்கஸ் மாதிரி எதோ வித்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான், நான் அக்யூஸ்டை பிடிப்பனா இல்லை இவனை காப்பாற்றுவனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப குழப்பத்தில் இருப்பான். கடைசியாக வேறு வழி இல்லை, நம்ம அவர் காப்பாற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் ஜம்ப் பண்ணலான்னு வரும்போது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிம் ஓடி வரான். டே நான் தானே இந்த இடத்துல ஹீரோ, நான் தான் ஜம்ப் பண்ணணும், நீ என்னடா எனக்கு முன்னாடி ஓடுற அப்படின்ற மாதிரி கிம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் ஜம்ப் பண்ணி போயிட்டு நம்ம மேன்சிக்கெல்லாம் காப்பாற்ற கிடையாது, அந்த டாக்குமெண்ட்டை திருடினால அவனுங்களை தான் பிடிக்க போகிறான். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஏன்டா நீ அவரை காப்பாற்றுவோன்னு பார்த்தா அப்படியே போகிற, சரி இதுக்கு மேலே நம்ம கீழே தான் போகணும், டே சின்ன அவர் கீழே விழுந்துருவாரு, நம்ம அங்கே போய் அவர் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் நம்ம கிம் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூஸ்டை வந்து பிடிச்சிட்டான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கிம் அப்படியே குத்திட்டான். ரொம்ப பலமாக இல்லை, லைட்டாக தான் குத்திருப்பான். பட் இருந்தாலும் ரத்தம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் திடீர்னு ஏதோ ஒரு இமேஜினேஷன்ஸ்க்குலாம் போக ஆரம்பிச்சிடறான். அதாவது இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் அவனுடைய ஆப்போனன்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கத்தி எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே குத்த வருவாங்க. அந்த நினைப்பு எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி வர ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் அவன் பிளாங்க் ஆயிடுறான், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அந்த நேரத்தில் இந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய வயிற்றிலே குத்தலாம்னு சொல்லிட்டு பக்கமாக வந்து குத்திடுறான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த குத்த வாங்கினது நம்ம மேன்சிக்கு. குத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இன்னமும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கான். இவன் மனுஷனே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஸோ நம்ம மேன்சிக்கு எந்தவித உணர்ச்சியும் இல்லாததுக்கு காரணம் அவர் வந்து இப்போ முழுக்க பயங்கரமான போதையில் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஷின்னும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஐயோ இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய ஷர்ட் எல்லாம் கழட்டி அவருக்கு ரத்தம் வெளியே வராத மாதிரி தடுத்துக்கிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு எதுவும் வலிக்கல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஐயா ஜாலியாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அக்யூஸ்டெல்லாம் ஃபர்ஸ்ட் பிடிக்கிற முயற்சியை கைவிட்டுட்டு நம்ம மேன்சிக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. பட் போகிற வழியில் செம்ம டிராஃபிக்கு, இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக இவர் நிறைய ரத்தம் வெளியே போய் செத்து போயிடுவாரு அப்படின்ற மாதிரி அந்த ஆம்புலன்ஸில் இருக்க ஒருத்தர் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்கான். கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம மேன்சிக் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து கண் முழிக்கிறாரு. ஐயோ என்ன எனக்கு அடிவயிறு வலிக்குது, மூக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு வலி எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது, ஏன்னா போதை தெளிஞ்சிருச்சு போல. அப்போ அங்கே ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு இருப்பாரா, அவர்கிட்ட டாக்டர் நான் எப்படி இங்கே வந்தேன், யார் என்ன இங்கே கொண்டு வந்து சேர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கே சைடில் இருக்க ஒரு ஸ்க்ரீனை நகர்த்தி இவர் தான் உங்களை கொண்டு வந்து போட்டார், அதுவும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வர வழியில் பயங்கர டிராஃபிக்கு, அதனால நீங்கள் ரத்தப்போக்கு வந்து செத்து போயிருவீங்கன்னு இருக்கும்போது இவர் தான் உங்களை ட்ராலிலாம் தூக்கி போட்டு பயங்கர வேகமாக கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நமக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி
மாதிரி தான் நம்ம ஹீரோ கொண்டு வந்து இவர் இங்க சேர்த்திருக்கான். ஸோ இப்போ இதெல்லாம் நினைக்கும் போது அவருக்கு ஆனந்த கண்ணீரே வருது. யார்டா நீ, எனக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கியாடா நீ அப்படின்ற மாதிரி. கட் பண்ணா இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் அந்த ஆஃபீஸரோட வீட்டிலே வெளியே வெயிட் பண்ணிட்டு அவருடைய அம்மாவும் பையனும் வராங்க. அந்த டைமில் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா அவங்க 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையனும் நம்ம ஹீரோயின்ட்ட, அக்கா என் அப்பாவை கொலை பண்ணவங்களா நீங்கள் பிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இல்லை பிடிக்கலப்பா அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஒரு மாதிரி பேச முடியாமல் நின்றுட்டு இருக்கா. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் நடந்து வரான். நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு தெரிய வருது அங்க இன்னொருத்தனை போட்டு பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த லீ இருக்கான்ல, அவனே தான். பாவம் பயங்கரமா ரத்தம்லாம் வர அளவுக்கு போட்டு கொடுமை பண்ணி அடிச்சு வச்சிருக்கானுங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உள்ள இப்போ இந்த குடோனுக்குள்ள வந்தான்ல, அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இவனுடைய பேரை நம்ம மின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ இந்த மின்னோட கையில இருக்க வாட்சையும் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் நமக்கு தெரிய வருது ஆக்சுவலா இதே மாதிரி வாட்ச் தான் அந்த கோல்டன் பண்ணியும் போட்டிருப்பான். அப்போ கூட நம்ம ஹீரோ கேட்டிருப்பான்ல, இந்த வாட்சை போட்டிருந்தவன் தான் அன்னைக்கு அந்த பிளாக் கலர் கார்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு பார்த்தா இவனும் அதே மாதிரி வாட்ச் போட்டிருக்கான். ஒருவேளை அன்னைக்கு அந்த காரை ஓட்டிட்டு வந்து நம்ம ஹீரோவை அடிச்சது, அப்புறம் அந்த ஆஃபீஸரை கொலை பண்ணது, இது எல்லாமே இவனா தான் இருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இவன் வேற பாத்தீங்கன்னா இப்போ அவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்கறான். இப்போ இந்த இடத்துல பயங்கரமா அடிபட்டிருக்க நம்ம லீ கிட்ட அவன் என்ன சொல்றானா, ஏன்டா ஒரே ஒரு கேஸ் தான், அந்த கேஸை ஒத்துக்க சொன்னா நீ ஏன்டா இப்படிலாம் பண்ற, ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் தான், காரை ஓட்டிட்டு போனது நீ மட்டும் ஒத்துக்கோ, அதுக்கப்புறமேட்டு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன இல்ல நீ ஒத்துக்கல அப்படின்னா இந்த பாட்டில கொஞ்சம் கடிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை கட்டிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் அதை வச்சு அப்படியே மண்டையெல்லாம் ஒரு மாதிரி அழுத்த ஆரம்பிக்கிறான். ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவன் பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா இந்த லீக்கு நிறைய போதை மருந்துகளை கொடுத்துருக்கான். இப்போ கொடுத்த அந்த பாட்டிலையும் போதை மருந்து தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய போதை ஊசியையும் போட்டு இவனை பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு போதைக்கு அடிமையானவன மாதிரி வச்சிருக்கான். இதெல்லாம் எதுக்காக பண்றான் அப்படின்னா, ஒருவேளை இந்த கேஸுக்கு இவன் ஒத்துக்கல அப்படின்னா இவன் வந்து முழுக்க போதைக்கு அடிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அந்த கேஸ்லயும் ஜெயில தூக்கி போட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இவன் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒத்துக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸை மட்டும் நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து என் பவர் யூஸ் பண்ணி உன்னை சீக்கிரமாவே வெளியே எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் என்ன கேஸை பத்தி சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கடைசியா நம்ம ஹீரோ கூட அந்த பிளாக் கலர் காரை பார்த்திருப்பான்ல, அதுக்குள்ள வந்த யாரோ ஒருத்தன் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் கொலை பண்ணிட்டு போயிருந்திருப்பான். ஸோ அந்த கொலைப்பலியை தான் இவனை ஏத்துக்க சொல்றான் போல. அப்பதான் நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது, அங்க பக்கத்துல தான் நம்ம ஹீரோவுடைய கோச்சும் இருக்கான். ஸோ இந்த கோச்சே பாத்தீங்கன்னா இவனுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் போல. இவனுங்க எல்லாம் ஒரே கூட்டு தான். பட் இருந்தாலும் பாவம் நம்ம லீ இப்போ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்க நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கோல்டன் பண்ணியை பிடிச்சிருப்பானுங்கல்ல, அந்த நியூஸ் வந்திருக்கும் பேப்பர்ல. அதோட போட்டோஸ் எல்லாத்தையுமே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்து ஏதோ ஒரு மாதிரி டென்ஷன்ல அதை அப்படியே பாத்தீங்கன்னா நெருப்புல போட்டு எரிச்சிட்டு போயிடுறான். இப்போ கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் டீம் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸை திருடின சில அக்யூஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஓடி போயிருப்பானுங்கல்ல, அதில் 2 பேர் தான் இருப்பானுங்க தப்பிச்சு போனவனுங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா இப்போ வேற ஒரு கும்பல் கிட்ட வரானுங்க. அந்த கும்பல்ல ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல மின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தோம்ல, அவன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். சார் நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு 2 பேரும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டானுங்க சார், இப்போ என்ன பண்றது அப்படின் போது அவனுங்களை போட்டு தள்ளிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே பாத்தீங்கன்னா இந்த கேங்ல இருக்க ஹெட்டும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை போட்டு தள்ளிடுறான் துடிக்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்குமெண்ட்டுக்காக தான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையும் நடந்துட்டு இருக்குது. அப்படி அந்த டாக்குமெண்ட்ல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லா கேங் ஆட்களையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண வைக்கிறதும் அந்த மின்னு தான் அப்படின்றது நமக்கு இது மூலமா தெரியுது. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த சூப்பர் மார்க்கெட் லேடியோட கடையில போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரா. அப்போ வந்து பார்க்கும்போது அங்க நிறைய தெரு விளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் விட்டு தான் எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஒரு சில விளக்கெல்லாம் எரியாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ எரிஞ்சிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. யார் இதெல்லாம் மாத்தினா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த கடைக்கார லேடியும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க, உன்னை ஒரு பையன் எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான்லமா, அந்த பையன் தான் இது எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அப்படியே யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல இங்க ஒர்க்கெல்லாம் பார்க்கக்கூடியவங்கள அவன் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சிருப்பான் அப்படின்றத சும்மா இமேஜினேஷன்ல நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. ஸோ இதனால நம்ம ஹீரோ மேல இருக்கக்கூடிய அந்த லவ் பாத்தீங்கன்னா இவளுக்கும் கொஞ்சமா இப்போ வர ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.